ஆனால் பங்கு நம்மளுக்கு முன்னாடி எதிர்த்தாப்புல பூமா ஷோரூம் இருக்குது. காய்ச்சி நம்ம இப்போ பார்க்க போகிறது அல்டிமேட்டான விஷயமாக காமிக்க போகிறோம். ஹலோ, இந்த பக்கம் பாபு பேசுகிறேன், அந்த பக்கம் யார் பேசுவீங்க? என்ன பூனை? கொழுகுலு பூனையா? இது பார்க்க நம்ம ஹாரி பாட்டரில் வர பூனை மாதிரி இருக்கே. பூஜி பூஜி இங்கேந்திரி. ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டோ லாக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நீ வண்டி எங்கேயும் நிற்காது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு 2 வாரம் ஆச்சு நம்ம விளாக் பண்ணி. ஃபுல் விளாக்கு லைவ்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ட்ரெயின் போய்க்கிருக்கோங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம விஜயண்ணா பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து மாட முடிச்சுட்டு அரியலூர் வரைக்கும் போயிட்டாருங்க. நமக்கு மதுரை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் சம்திங் தாங்க இருக்கும். ஆமாம், பவர் நல்லா இருக்கும். ஆனால் நான் 300 ஓட்டினேன், பவரே எனக்கு பத்தல. ஆனால் ஆஃபன் பைக் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பர் பைக்குங்க. நம்ம மாட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக ரைடு போயிட்டே இருக்கலாம். மெயின்டெனன்ஸும் கம்மி, மைலேஜும் நல்லா மைலேஜ், பர்ஃபார்மன்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து தான். ஏப்பங்க பெனிலி டாப் ஸ்பீட் எவ்வளோ போகும்? 180யா? அவ்வளோதானா? அதான்டா, அவ்வளோதானா? ஒரு 200 ரீச் ஆகாதா? கவாசாகி நிஞ்சா ஜென்ரல் 140 போகுது, சரி 240 போகுது. அதுக்கு இதுக்கு ஒரு 50 எக்ஸ்ட்ரா ஃபீடு. நம்ம விஜயண்ணா சொல்கிற மாதிரி நன்றை செய் இன்றை செய் என்றும் செய், அந்த மாதிரி தான். டிரைவர் அண்ணா 8 போட்டு போய்க்கிருக்காரு. ஆடி கார் வேறு வாங்கணும், நம்ம ஒரு லட்சியத்தோட ஒரு குறிக்கோட இருக்கும். பார்ப்பாங்க, நல்ல முடிவு ஒன்று எடுப்போம். மதுரை வந்துட்டோங்க. மதுரை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் தான். அங்கே எந்த வழியாக போகலாம்? அங்கிட்டு போகலாமா அங்கிட்டு போகலாமா? எப்படி போகலாம்? இந்த சைடு போகலாமா இந்த சைடு போகலாமா? ஓகே. பெரியார் பேருந்து நிலையம் 15 கிலோமீட்டர், எம்ஜிஆர் பேருந்து நிலையம் 17 கிலோமீட்டர், அழகர் கோவில் 33 கிலோமீட்டருங்க. ஆரப்பாளையம் போயிட்டோம்னா அங்கேருந்து பக்கத்தில். லாரிக்கான அண்ணே நான் போய்க்கிறேன். ஓ மை காட். ஆனால் 12 இதான் இங்கே ஒரு கோப்ரோ 12 ஒன்று, ஒரு இன்ஸ்டா 360 ஒன்று, இந்த மாதிரி நிறையா கேஜெட்ஸ் வாங்கிட்டோம்னா நம்ம மாட்டுக்கு லேப்டாப் ஒன்று ஒரு 30,000 ரூபாய்க்கு. ஆமாம், அது இருந்தால் போதும். நல்லா நம்ம மாட்டுக்கு ஜாலியாக அந்த உலகத்தவே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா நம்ம நல்லா டெவலப் ஆகிடலாம் யூடியூப்பில். அதுக்கப்புறம் நமக்கு ரொட்டீனாக இன்கம் வர ஆரம்பிச்சிடும். நல்லாயிருக்கும். நம்ம மாட்டுக்கு விளாக் பண்ணிட்டு மக்களை சந்திச்சுட்டு பசங்களை அப்புறம் பார்த்துட்டு. ஆனால் அந்த ட்ரிங்கிங் லைஃப்பில் மட்டும் இறங்கிடவே கூடாது. இறங்கிட்டோம்னா இருக்கிற காசு அப்புறம் இழந்துட்டு அப்புறம் ரோட்டில் தெரிய வேண்டியதான். ஏன்னா அது அப்படி போயிட்டே இருக்கும் அங்கே லிமிட் இல்லாமல். ஆனால் நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், சப்ஸ்கிரைபர் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துட்டா உனக்கு வந்து அதில் காமிச்சிடும் நோட்டிஃபிகேஷன், நீங்கள் இதை அப்ளை பண்ணுறீங்களான்னு சொல்லி. அப்படி நம்மளுக்கு அப்ளை பண்ணி விட்டோம்னா அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆமாம், இப்போ எனக்கு 1 லேக் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா நானும் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணி நான் வெயிட்டில் வாங்கி வச்சுக்கலாம். எல்லாம் இன்டர்நெட் தான் அங்கே. ஆனால் எனக்கு இன்னும் அவ்வளோவா தெரியாது. இதில் நிறையா விஷயம் இருக்குது. நல்ல வீடியோஸ் போட்டால் நல்லா இன்கம் பார்க்கலாம். இப்போ இந்த ரீசெண்டாக கூட இந்த இது போட்டிருந்தாங்க பார்த்தியா, குக்கிங் சமையல் பற்றி. அவங்களும் நல்லா காசு பங்கு. அவங்களாம் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் வீடியோ தான் சமைக்கிறத பற்றி வீடியோ போடுவாங்க. இன்னைக்கு ஒரு பிடி எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம் டு. அவங்களாம் அலங்காநல்லூர் 13 கிலோமீட்டர், ராமேஸ்வரம், ஆரப்பாளையம். நம்ம ரைட்டில் தான் போகணும் ஆரப்பாளையத்துக்கு.
ஆரப்பாளையத்துலேருந்து எப்படி பங்கு? ஆரப்பாளையம் உனக்கு எது இல்லையா? ஆரப்பாளையத்துலேருந்து எங்கே போனோம்? ஆரப்பாளையம் போனோம்னாலே சிம்மக்கல் போயிடலாம். சிம்மக்கல், ஓகே. அதுக்கு ஆரப்பாளையத்தில் எனக்கு வந்து தெரியும். கைஸ் மதுரைக்கு வந்தாச்சு. வேற லெவலாக இருக்குது. மதுரை பிள்ளைங்க வந்து எப்படி சொல்லுமா, கேரக்டர் நல்லாயிருக்கும். ஒரு மணியாக மதுரை ஸ்லாங்கில் டேய் நான் மதுரைக்கார ஐடியா அப்படின்ட்டு இருக்குங்க. லெஃப்ட்டு பங்கு இதான் நேரம் தானா? ஆமாம் ஆமாம், பஸ்ஸு வந்து ஆனால் சுற்றி எப்படி வரும்? இது உண்மை வரல. இப்போ தூசி தான் அதிகமாக அடிக்குது. ஆமாம், கேகே நகர் போகணும் பங்கு. கேகே நகர், ஓகே. இப்போ எப்படி போனோம்? போயிட்டு மதுரை வந்துட்டோம். ஐயோ அன்ட்ட உடனே குறுக்க வந்துட்டாரு. ஆனால் முதல்ல நல்லா தெளிவாக தெரிஞ்சு, இப்போ வந்து கொஞ்சம் மறைச்சிட்டாங்க. ஏன் பங்கு? நேராக போய் கடைசியில் லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டாக வர இடம். ஆட்டோவில் வந்தனால ஆட்டோவில் போய் பழகிட்டா. மீன் மார்க்கெட். வாவ், மாலையெல்லாம் பெரிய பெரிய மாலையாக இருக்குது. ரைட் எடுத்து நம்ம இங்கிட்டு போகிறது. இது ஃபுல்லாக சந்தை தானா? பைக் எங்கே நிப்பாட்டு போகிறது? கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சண்டைக்கு வந்துட்டோம் ஃபைனலாக. இப்போ எல்லாமே செகண்ட்ஸில் ஊபர்லேருந்து இருக்குங்க. என்ன பேக்கில் இருக்குது செகண்ட்ஸில். ஸ்டோரி அதான் பங்கு. நடந்து வருவோம் பைக் நிப்பாட்டிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். என்ன பங்கு? பங்கும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அவனோட சேனல் பண்ண பேர் இப்போ தான் முடியும். நான் பேர்லாம் அவ்வளோ இது வைக்கல. இப்போ தான் ஆரம்பிக்கிறா. இன்றைக்கி தான் டேல ஸ்டார்ட் பண்ணியா? ஆமாம், 2 ஷார்ட்ஸ் தான் போட்டுருக்கேன். வேறு லெவல். சரி, ஓகேங்க. எம்செல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போக கண்டி பண்ணுவோம். நம்ம கூகுள் பார்த்தீங்கன்னா ஃபேன் அல்டிமேட்டாக ஓடிக்கிருக்கு. செம்ம டைடு. என்ன பங்கு? ஆனால் கரெக்டாக நம்ம ரூட்டுக்கு வந்துட்டோம்ல. கரெக்டாக வந்துட்டோம். ஆனால் இடையில வர்றப்போ தான். ஆமாம், ஆனால் என்ன இடையில வர்றப்போ தான் ஒரு பாட்டு பையன் வந்து நம்மளை குறுக்க வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இல்லை பாட்டு மாதிரி வந்துருக்கேன். ஆமாம், என்னன்னு தெரியல. சரி, ஓகேங்க. நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். புதுசாக பக்கம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கேன். அப்போ நாங்கள் போகிற டிஸ்கவுண்ட் செய்கிறோம். வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ விளாக் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா சென்ட்டு இந்த மாதிரி பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. நூடுல்ஸ் எல்லாமே. பங்கு என்ன பங்கு பண்ணுற? நான் எடுத்துகிட்டு இருக்கேன். விளாக் பாத்திரமில் வைக்கிறாங்கப்பா. சந்தோஷ் மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா பேரம் பேச ஆரம்பிச்சிட்டான். நம்ம சின்ன வயசில் விளாண்டது பங்கு டாக்கு. இந்த அந்த வீடு பங்கு நாய் வந்து எடுத்துகிட்டு போகணும். நான் ஃபோன் பார்த்தேன். ஃபோன் அது டிஸ்பிளே மட்டும் தான் நமக்கு இருக்குது. சாம்சங். வெறும் டிஸ்பிளே தான் இருக்கா? அப்போ அது ஃபோன் இல்லையா? ஆனாங்க அது நீ தானே ஹிந்திக்காரே மாதிரி பார்க்குறேங்க. ப்ரோ நல்லா தமிழ் தெரியும் ப்ரோன்றாரா? 100 மொபைல். ஆனால் பேட்டரி போட்டால் ஓடுமா? பட்டன்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாமே பரவாயில்ல. ரேட்டு வந்து என்ன பங்க ஷாக் ஆகிட்டு சத்த நேரத்தில். வாவ், லேப்டாப்புக்கான இதில் சார்ஜர்லாம் இருக்குப்பா. ஆனால் எல்லாமே செக் பண்ணி தான் வாங்கணும். செக் பண்ணி மவுஸு எல்லாமே இருக்குது. இங்கே வாஷ் பேஷனுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இது செகண்ட்ஸ் இல்லை, இது ஃபஸ்ட்டு. இங்கே நிறையா இருக்குப்பா. அவர்கிட்ட ஸ்பீக்கரு இங்கே பாருங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் சேல்ஸுக்கு வந்துருக்கு. கேட்ட கேமரா பங்கு அந்த காலத்து கேமரா. இது டிவிடி எல்லாமே சிடி பிளேயர்லாம் இருக்குது.
போனானே இது என்னன்னு எனக்கே தெரியல. அவர்கிட்ட கேட்டாங்க கடைக்காரர் வெளில போயிருக்காரு. நீங்கள் இல்லையா அப்போ? இன்னொருத்தர் எங்கா ஒய்ஃபை பார்த்தீங்க. ஆமாம், கரண்ட் அடுப்பு இருக்குது. ஒய்ஃபையா? மோடமா? பாக்கெட் ஒய்ஃபை. யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? என் மாமியாருக்கு இது லேப்டாப் இல்லை பங்கு, சிடி பிளேயர். பிளேயர்ஸ். ஆமாம், லேப்டாப். நான் வந்து ஐஃபோன்னு சொன்னேன்னா அவரே ஷாக் ஆகிட்டாப்ல. என்னடா அது ஐஃபோனா? நான் எங்கடா ஐஃபோன் வச்சுருக்கேன். ஆமாம் அப்போம் என் சந்தையில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபன்னாக பார்த்தீங்கன்னா நாங்கள் விளாக் எடுத்துகிட்டு போய்க்கிருக்கோம். இங்கே ஜியோ ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கப்பா. இன்னும் நம்ம 10% முழுசாக முடிக்கல. அருவாளா ஆனால் இந்த 5 ரூபாயில நான் பார்த்ததே இல்லையே. வாங்க ஏன்ட்ட வீட்டில் ஒன்று வச்சுருக்கேன். நீ வச்சிருக்கேன் நம்ம 5 ரூபா. இது 20 பைசா. இது ஃபாரின் நாட்டோடதா? இதில் பார்த்தீங்கன்னா 4 ரூபா, 25, 50 பைசா, 20 பைசாலாம் இருக்கு. என்ன பங்கு அல்டிமேட்டாக இருக்குல்ல? ஆனால் இதெல்லாம் ஃபியூச்சரில் எப்படி இருக்க போகிறது தெரியல. ஆமாம், ஒன்லி ஞாயிற்றுக்கிழமை மட்டும். ஆமாம், ஃபோர்க்லாம் இருக்குது பங்கு. வண்டி ஃபோர்க். ஆமாம், வாண்டி ஏதாவது பொருள் நானும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்லையே, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பங்கு கேமரா வந்துருச்சு பங்கு. ஆமாம், சாக்லேட் சார். இது ஃப்ரெண்டோடது. சரி, பேக்கோடது. எஃப் செட்டு. ஆமாம், 50 100 அவரே ஷாக் ஆகிட்டாப்ல. ப்ரோ நான் வாங்கினதே 100 ரூபா, நீ 50 ரூபாய்க்கு கேட்குறிய ப்ரோன்னு. ஏண்டா கேஜெட்ஸ் இருக்குது. கேமரா பழைய மாடல் கேமரா இருக்குது, அந்த காலத்து கேமரா. நாங்கள் தேடி தான் இருக்கோம். நல்லவன் வாழ்வன். சந்தோஷ் பங்கு ஏதாவது தேடி பார்க்குறியா? எதுவும் கிடைக்குமான்னு. ஜாய்ஸ்டிக் பங்கு. பங்கு கேமரா எதுவும் எடுக்குமா? கேமரா எடுக்குமாண்ணே? எடுக்காது, யூஸ் பண்ணணும்ண்ணா. ஷோகேஸ் ரெடி பண்ணலாம். 100 ரூபா. கேமரா 100 ரூபா தான். ஆனால் ஒர்க் ஆகாது. ஆனால் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணலாம். ஆனால் பரவாயில்லைங்க, எதை எடுத்தாலும் 100 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி. ஏன்னா பங்கு 100 ரூபா 50 ரூபா. ஆமாம், ஆனால் ரெடி பண்ணலாமாங்க. ஆனால் கொஞ்சம் அது நல்லா கிடையாது. அதை ரெடி பண்ண தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்தோம்னா கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் பங்கு. இந்த ஊபரு, இந்த எல்இடி டிவி எல்லாமே சேர்த்து 12,000 ரூபாய் ஒருத்தான். ஆனால் ஓடுமா என்னன்னு தெரியலையே. இல்லை, அது புதுசு. புதுசு தானா? பழசு கிடையாது, புதுசு. செட்டாக சோனி. ஜியோ ஃபோன் இருக்குது பங்கு. நம்ம சேல்ஸ் பண்ணோம்ல ஜியோ ஃபோனு, அது இருக்கு ஒரு கேளு. ஆனால் இதான் பாரு. ஆனால் இதான் இல்லை, செங்கக்கல் மாதிரி இருக்குது. பழைய மாடலா? இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. F19 ஒர்க் ஆகும் தான் நினைக்கிறேன், பேட்டரி இல்லாமல். இங்கே ஆன் பண்ணு, ஓப்பன் பண்ணு. இல்லை, பேட்டரி இல்லை. தண்ணியில் போட்டிருக்காங்க, தண்ணி அஞ்சிருக்கு. ஸ்க்ரூ இருக்கான் பாரு, ஸ்க்ரூ இருக்கான். ஸ்க்ரூலாக இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. அப்போது ரிப்பேரு. மோடம் இருக்கு, ஒரு ஏர்டெல் 4G மோடம். இது பங்கு இது பழைய காலத்து மோடம். இதெல்லாம் ஏர்டெல் 4G மோடம். ஆமாம் காய்ச்சி. நம்ம இப்போ பார்க்க போகிறது அல்டிமேட்டான விஷயமா காமிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள். அந்த காலத்து பங்கு ஃபோனு பங்கு. இங்கே பாரு பங்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. இங்கே பாரு அல்டிமேட்டு சம்பவம். அங்கே பாரு, இதான் இருக்குல்ல ஹைலைட்டு.
அது சாங் பாடுறது. ஆமாம், அந்த காலத்து மியூசிக் பிளேயர் எல்லாம் ரொம்ப கிடைக்கிறது. ஆனால் அது மியூசிக் பிளேயரு நம்ம வந்து இந்த 5000 மேலே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்து கேமரா அது அந்த சுற்றி விட்டு பார்க்குறதுக்கு. இதில் என்ன ரேட்னு தெரியலையா? சொன்ன பிரச்சனை இல்லை. பாருங்க அப்படியே புதுசு மாதிரி வச்சுருக்காங்க. அது அப்படியே நம்பரை சுற்றி விட்டோம்னா அப்படியே நம்மளுக்கு வரும். என் கூட அது இப்படி இதை உடம்பு சொல்லி நான் சுற்றி பார்ப்போம். நம்பர் இதில் இப்படி சுற்றி விட்டு பார்த்தீங்கன்னா இது கடைசி வரைக்கும் இப்படி டச் பண்ணோம்னா அப்படி இதாகும். 2100 3000. ஆனால் சும்மா சோர்கேஸ் தான். வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. ஹலோ, இந்த பக்கம் பாபு பேசுகிறேன், அந்த பக்கம் யார் பேசுறீங்க? அவங்கள எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு. அங்கே நம்ம இந்த படத்தில் ஒரு இவர் ஓட்டுவார்ல கேமரா வீடியோ எடுக்கிறது, அதெல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது. ஒர்க்கிங்கில் சும்மா கலெக்ஷனுக்காக வாங்குவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா JPL ஸ்பீக்கர்லாம் இருக்குது. JPL ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டே பங்கு. பைப்பில் நீங்கள் வாட்டுக்கு கொடைக்கானலில் எடுத்துகிட்டு போகலாம். பைப்பில் மிதப்போம். நீ இவர் பேர் என்ன பேர்? NSK. ஸ்பீக்கர்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் பங்கு. சீரியஸ்லாம் பாருங்கள், வெறும் 500 ரூபா. பங்கு அம்மா ஃபேனு. அம்மா ஃபேன் கடைசியில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. தையல் மிஷின்லாம் வச்சுருக்காங்க. எஸ், தையல் மிஷினு, கரண்ட் பாக்ஸு. இப்பயே பேக்ஸு சவுண்ட்லாம் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு கேட்குதா? பெட் ஷாப்புக்கு வந்துட்டோம். கிளியில் 50 ரூபாய்க்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க கைஸ், எல்லாமே சாவல்லாம் இருக்குது. என் பங்கு பறந்து போயிடாதா? கட்டி வச்சுருக்காங்க. இப்போ தான் தெரியுது. இதே அப்பா தூசியாக இருக்குது. மாற்று முயல் அது பாவம். நான் முயலா நான் கோழியான 4000. ஆமாம் 4000 சொல்கிறாங்க. என்ன பூனை இது? என்ன பூனை? கொழுகுழு பூனையா? இது பார்க்க நம்ம ஹாரி பாட்டரில் வர்ற பூனை மாதிரி இருக்கே. பூஜி பூஜி இங்கே எந்திரி. பூஜி பூஜி ஹாரி பாட்டர் பூனை தானே இது? இங்கே ஒரு எந்திரிச்சு நிற்கிது. இப்போ தாங்க பேச தெரியுது. ஐயோ, நீ ஏன் அது நினைக்கும் இனி என் கூண்டுகள் வந்து உன்னை கடிச்சு தின்றுவேன்னு. கடிச்சிருச்சு. இல்ல கடிக்காது, சும்மா விளையாடுங்க. தூங்குங்க திம்பேல். சரி பங்க, அடுத்த லொகேஷன். கினிபிக்ஸ்லாம் இருக்குங்க. கினிபிக்ஸ் கலர் கலர் எலின்னு சொல்லுவாங்க. ஓ, இந்த பார்க்க எலி மாதிரி தெரியல. இந்த எலி வச்சு படம் எடுத்துருக்காங்க. இது குருவியா எலி கோழியா? அது கோழி. கோழி இல்லை, வேற ஏதாவது. அதுதான் அதான் சேவல் மாதிரி கோழி. சேவல் மாதிரி கோழியா? குயில் மாதிரியே இருக்கு எனக்கு பார்க்க ஒரு பக்கம். ஃபீனிக்ஸாக இருக்குமோ? ஃபீனிக்ஸா? இது என்னது ப்ரோ, கோழியா அந்த மாதிரியா? பேர் எவ்வளோ இருக்கு? அவ்வளோ பெரிய ஆடு. நானே அரண்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடாரி இதெல்லாம் கிடைக்குதுங்க. எல்லாம் இரும்பு சாமானும் இருக்குது. நல்லா இருக்குது வேறு லெவலில். என்ன பண்ணுங்க, சீப்பஸ்ட் ப்ரைஸில். ஆனால் எல்லாமே நீங்கள் பொருள்லாம் வரீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறது நல்லது. இல்லைன்னா சோர்கேஸாக தான் வீட்டில் வச்சுருக்கணும். ஏன் பங்கு நீலாம் வாங்கிட்டு போய் எத்தனை பொருள் வீட்டிலே வச்சுருக்கா? நான் 2-3 பொருள் ஒர்க் பண்ண வச்சுருக்கேன். ஒர்க் பண்ண வச்சிட்டியா? பரவாயில்லையடா. ஃபோன் பழைய மாடல் ஃபோனு. மோட்டர்லோ கம்பெனியில் பேட்டரி இருந்துச்சு, சார்ஜ் பின்னு மட்டும் இல்லைன்னாங்க. ஒர்க் ஆகும். எனக்கு மைக் கிடச்சா நல்லாயிருக்கும். நல்லா ஒரு மைக்கு கோபுரம் ஒரு 1000 ரூபாய்க்கு, ஒரு 20,000 ரூபா மைக் எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கிடச்சா நல்லாயிருக்கும். வாங்கிடுவேன். எப்படி இருக்கும்? மைக் கிடச்சா வாங்கிடலாம். செக் பண்ணி பார்த்து தான் வாங்கணும். ஓடுற கண்டிஷனாக இருந்தால் எல்லோரும் வாங்கிடுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் இருக்கிறப்பறம் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். என்ன பங்கு? ஆனால் வெயில் தரமாக கொளுத்துது. ஜூஸ் எதை குடிச்சிட்டு போவோமா? ஓகே. பங்கு மவுண்ட்லாம் இருக்குது பங்கு. குவாலிட்டியாக இருக்குமா என்னன்னு தெரில.
டேஷ் கேமரா ஸ்டாண்டுலாம் இல்லை என்ன ஸ்டாண்டு என்ன ஸ்டாண்டு? இந்த மொபைல் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு. மொபைல் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு, இந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லை, எப்படி வேணாலும் வளர்த்துக்கலாம். டேபிளில் மாட்டி வைக்கிறது, டேபிள் மவுண்ட்டு நல்லா வச்சுக்கலாம். எதுக்குண்ணே? டூல்ஸ்லாம் பார்த்தீங்களா? டூல்ஸ். என்ன பங்கு ஜீன்ஸ் பேனாக இருக்கும் சார். ஆமாம். ஆனால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுற மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க தான் இங்கிட்ட அதிகமாக வருவாங்க. ஆமாம். இன்னும் ரிச் பீப்புள்ஸ்லாம் யாரும் இங்கே வரமாட்டாங்க. ரிச் பீப்புள்ஸ் வந்து தேவைப்பட்டால் இங்கே வருவாங்க. ஆனால் ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா போர் ஃபேமிலி அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் இங்கே வராங்க. செகண்ட் சார் ஹெல்மெட்டு செல்ல கொடுத்துட்டு வந்துட்டா பங்கு. திடீர்னு உன்னை ஏமாத்திட்டாருண்ணா. அது எப்படி ஏமாற்றுவாங்க? அப்பெல்லாம் ஏமாற்ற முடியாது. வா டெய்லி இங்கே போகிறனால. ரியல்மி போட் இதை எடுத்தாலும் 200 தான். இங்கே பாரு சந்தோஷமா அப்புறம் நீ பூந்து விட போகிறேன். அன்றைக்கி அடிடாஸ் இம்போர்ட்டட் சூப்பர். இம்போர்ட்டட் யூகே அடிடாஸ் காப்பி நைக்கு அப்படியே இருக்கும். அதே சேம் கிட்டோ சோலே அசியா இருக்கும். அந்த வானம் படத்தில் வர்ற மாதிரி. ஆனால் ஒரு 200 20 வாங்கிக்கிறாங்க. ஆக்சுவலி டைப் ரைட்டிங் மிஷின்லாம் இருக்குது. அங்கே டைப் ரைட்டிங் பழகிறியா அந்த இடத்துக்கு மிஷினு. எப்படி வயர் மைக்கா ப்ளூடூத் மைக்கானே? இது என்னதானே? அங்கே அந்த இது கேட்ட அடாப்டரு சார்ஜர் போடுறது கைஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது பூராமே பார்த்தீங்கன்னா என்ன பொருள்? ஆன்டி பொருளா? ஆன்டிக்ஸா? வேறு லெவலாக இருக்குது என்து. ஆமாம் விண்டேஜ் கலெக்ஷன்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் அந்த காலத்து தூக்குவாளி கிளாஸு. ஆமாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவலோட இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா கழுகு சிங்கம். ஆமாம் ஆதி மனிதர்கள் வாழ்ந்தது அதெல்லாம் இருக்குது. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் மாதிரி நிற்கிறார் பார்த்தியா? அலெக்சாண்டர் இன்னும் ரீல்ஸில் வரும். இதெல்லாம் மம்மி படத்தில் வர மாதிரி இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்பி லேப்டாப் இருக்குது. லேப்டாப் ஓடாமண்ணே? ஓடுமா? 11,000 ஒரு கட்டிட்டு ஆஃபீஸில் இருந்தது. உங்களை போட்டு தான் பார்க்குறோம். ஆனால் அந்த கண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்காக இருக்குது. ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் மார்க்ஸ் லைட் இருக்குது. பைனாக்குலர் இருக்குது பங்கு. தந்தோஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தேடிக்கிறது ஃபைனலாக கிடச்சிச்சு. என்ன சார்ஜர் இது? சாம்சங்க்கு டேபுக்கு வர்றது. சந்தோஷமா அப்புறம் ரொம்ப நேரமாக தேடி அலைஞ்சது கிடச்சிருச்சு. எவ்வளவு? 50 ரூபா 30 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு போயிட்டோம். எல்லாமே வந்து இப்போ ரைட் சைடு. ஓகே இங்கே ஃபுல்லாக நிறையா கடை இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக சுற்றி காமிப்போம். இது கல்லா? பதனி தானே? கல் இல்லை, இது சுண்ணாம்பு போட்டால் பதனி. இது கல். சுண்ணாம்பு போடலாம் கல். சுண்ணாம்பு போட்டால் 15. சுண்ணாம்பு போட்டால் இனி 15. 20 ரூபா. பிடிச்சப்பா டேஸ்ட் எப்படின்னு சொல்லு. இனிப்பாக இருக்கும். அந்த பனைமரத்தில் இருக்க டேஸ்ட்டு குடிச்ச ஒரு மாதிரி கூலிங்காக இருக்கும். ஆனால் அந்த ஓலையோட ஃபீல் வந்து நமக்கு தெரியுது. ஓலை நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்களா லைட் எவ்வளோ பெரிய வருவானு. என்ன பங்க என்ன பார்த்துட்டு இருக்கா? லைட்டு தானே? லேசர் லைட் மாதிரி தெரியும். லேசர் லைட் தான்.
PS2க்குலாம் வருங்க. அந்த காலத்து ஜாய்ஸ்டிக்கு. அதாவது யூனிவர்சல் இன்ஜின் இதை வச்சு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா தண்ணி மோட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி மேலே ஏற்றுறதுக்கு, தண்ணி எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ். ஆனால் ஓடுமா தெரியலையே. இது சர்வீஸ் பண்ணால் ஓடும். டவுட்டு திடீர்னு ரெடி பண்ண முடியலன்னா அவ்வளோதான். மாப்பிள்ள என்ன பண்ணுறீங்க? மைனியா கிளி கூண்டுலாம் இருக்கு. பொம்மையா? இது கிரிக்கெட் பேட். பீஸ்லாம் இந்த மாதிரி ஜாமெட்ரி பாக்ஸ் தான் நம்ம கொண்டு போவோம் நம்ம ஸ்கூலில். ஏண்டா இந்த நடராஜ் ஜாமெட்ரி பாக்ஸ், இந்த நடராஜ்லாம் நம்ம தான் கொண்டு போவோம். அதெல்லாம் அப்படியே இருக்குது. பாரு தரமான பைக்கா ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. கைஸ் அடிக்கிற வெயிலில் ஒரு ஜிகர் ரெண்டா குடிச்சாதாங்க நல்லாயிருக்கு மதுரை சிட்டிக்குள்ளே. என்ன பங்கு? ஆனால் நம்ம பிரியாணி சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பிரியாணி தான் கொஞ்சம் ரைஸ் வேகாமல் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்ன பங்கு நம்மளுக்கு முன்னாடி எதிர்த்தாப்புல பூமா ஷோரூம் இருக்குது, இந்த பிராண்டு. ஆனால் ஜிகர் ரெண்டா சாப்பிட்டோன்னே கூலிங்காக இருக்குது. என்ன பங்கு? ஆமாம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனை எடுத்துட்டு தூக்கி போட்டு அப்படியே நம்ம சைடில் குடிச்சா தான் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக அந்த பெண்டுக்கிட்ட மட்டும் 2 ஒரு லெஃப்ட்டில் மட்டும். ஓகே பங்கு. 2 மணி வரையும் இங்கே 2 மணி இருக்குமா? ஏன்? அவர் நடந்தே வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. கைஸ் நான் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் மாப்பிள்ள எடுத்த வினிலி பைக் பார்த்தீங்கன்னா ஷோரூம் இருக்குது, கன்சல்டிங் சாரி. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஷோரூம் என்னென்ன பைக் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் ஏதாச்சும் ஒரு பைக் கிடைச்சா நம்ம ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. மதுரை சரௌண்டிங்லேயே அந்த அண்ணனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் பைக்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாரு. என்ன சைடு பங்கு? லெஃப்ட்டு தானா? ஆனால் வெயில் தரமாக கொளுத்துதுப்பா. பெண்டுக்கிட்ட தான் கடை இருக்குது. இந்த டேனிங் இல்லையா? பைக் வெளியே நிற்கிறாரு. ஆமாம்மா. ஐஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைக்கிட்ட வந்துட்டோம் போலங்க. ஆமாம், நிறையா பைக் நிற்கிது. உன் வண்டி நிற்கிதேடா. ஆமாம், இந்த கீழே போட்டுறா. ஐஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் வந்துட்டோம். உள்ளே போய் பார்ப்போங்க என்னென்ன பைக் இருக்குன்னு. மைலேஜ் எதிர்பார்க்கக்கூடாதா? வா என்ன பங்கு எப்படி இருக்கு? வா இந்த பீஸ்ட்டுங்க. வெயிட்டு பார்த்து